ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 130 கொஷின் வரையும் பார்த்தோம். 131 கண்டினியூ பண்ணலாம். A screw conveyor of 0.1 meter diameter revolves at 600 rpm. Estimate the peripheral speed, which is tangential speed of the screw. Tangential speed of the screw-ஓட எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டயமீட்டர் கொடுத்துட்டான், எவ்வளோ ஆர்பிஎம்னு கொடுத்துட்டான், ஈஸியாக நம்ம வந்து வி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு பை டிஎன். ஸோ பை உங்களுக்கு தெரியும் 3.14. டி டயமீட்டர் கொடுத்துருக்கான், மீட்டர் தான் கொடுத்துருக்கான். ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 0.1 இன்ட்டு 600 சரிங்களா, டிவைட் பை 60. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இது அப்படியே 3.14 இன்ட்டு 10 3.14 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஷின், ட்ரெட்ஜிங் எஃபெக்ட் இஸ் குவைட் காமன் இன் டேஷ் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ ட்ரெட்ஜிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது எந்த இதில் வந்து காமனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெல்ட் கன்வேயர், பக்கெட் எலிவேட்டர், ஸ்க்ரூ கன்வேயர். ஸோ இந்த கொஷின் வந்து சயின்ஸிங்கில் பேஜ் நம்பர் 301 பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான் ட்ரெட்ஜிங் எஃபெக்ட் அப்படின்னு. பக்கெட் எலிவேட்டருக்கு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பொதுவாக ட்ரெட்ஜிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியலை வந்து எடுத்து ஹேண்டை மூவ் பண்ணுறது, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது சரிங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. ஸோ மெட்டீரியல்ஸை வந்து புஷ் பண்ணுறது, அதுதான் வந்து ட்ரெட்ஜிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே மேக்ஸிமம் காமன், சம்டைம்ஸ் ஸ்க்ரூ கன்வேயர்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட் காமன் அப்படி குவைட் காமன் அப்படிங்கிறதுல பக்கெட் எலிவேட்டரில் தான் இருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின், ட்ரஃப் ஃபிட்லெஸ் ஆர் அசோசியேட்டட் வித் த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ ட்ரஃப் ஃபிட்லெஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ ஃப்ளாட் பெல்ட் இட்லர், ட்ரஃப் இட்லர் 20 டிகிரியில் இருக்கும், ட்ரஃப் இட்லர் 35 to 45 டிகிரியில் இருக்கும். ஸோ இப்போ இது எதுக்கு இந்த ஃப்ளாட் பெல்ட் இட்லர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிரானுலர் மெட்டீரியலை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மெட்டீரியல் ஹேண்ட் எக்யூப்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கான் சரிங்களா. பெல்ட் கன்வேயரில் தான் வரும் இந்த ட்ரஃபிங் இட்லர்ஸ். ஸோ ட்ரஃப் இட்லர் வந்து 20 டிகிரி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பல்க் மெட்டீரியல்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் 20 டிகிரி ட்ரஃப் இட்லர்ஸ். ஸோ அதே மாதிரி ட்ரஃப் இட்லர்ஸ் 35 to 45 டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா, சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் ட்ரஃபிங் இட்லர்ஸ் ஆஃப் 35 to 45 டிகிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கிரெயின், காட்டன் சீட்ஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் 35 to 45 டிகிரி ட்ரஃபிங் இட்லர்ஸ். ஸோ இந்த கொஷின் ட்ரஃபிங் இட்லர்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம், பெல்ட் கன்வேயரில் தான். பக்கெட் இட்லர், ஸ்க்ரூ கன்வேயர், பக்கெட் கன்வேயர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், which of the following properties are related with the raw rice production. ஸோ ரா ரைஸ் ப்ரொடக்ஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ மோர் க்ரூயல் லாஸ். ஸோ மோர் க்ரூயல் லாஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ரா ரைஸை வந்து நம்ம வந்து குக் பண்ணும்போது என்னென்னா, ஸ்டார்ச் வந்து அதிகமாக வெளியே வரும் சரிங்களா. ஸ்டார்ச் கம் அவுட் ஃபாஸ்ட், ஸ்டார்ச் வெளியே அதிகமாக வரனால ஸோ க்ரூயல் லாஸ் நடக்கும். ஸோ இது கரெக்டு தான், ஆப்ஷன் 1 கரெக்டு தான். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. அடுத்து குயிக் குக்கிங். ஸோ கம்பேர் டு பார்பாயில் ரைஸ், ரா ரைஸ் வந்து குக்கிங் வந்து ஈஸியாக குக் பண்ணிடலாம், இதுவும் கரெக்டு. அடுத்து லெஸ் ஆயில் கண்டென்ட் இன் பிராண்ட். ஸோ ஆயில் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா பார்பாயில் ரைஸை விட இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து மோர் ப்ரோன் டு இன்ஃபெக்ட் இன்ஃபெஸ்டேஷன், கரெக்டு. ஈஸியாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு இது வந்து, ஏன்னா பார்பாயில் ரைஸ் வந்து குக் பண்ணிடுவோம் சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்காது, ஈஸியாக இன்செக்ட் எஃபெக்ட்லாம் வந்துடும். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் கரெக்ட், எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உண்டு. 1 2 3 4 ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரப்பர் ரோல் ஷெல்லர் இஸ் ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப். ஸோ ரப்பர் ரோல் ஷெல்லர் என்ன பிரின்சிபல்னால் ஷியர் ஃபோர்ஸ் தான் சரிங்களா. ஸோ இம்பேக்டோ டென்சைலோ இதோ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்த 2 ப்ராசஸ் யூஸ்டு டு ரிமூவ் தி பிராண்ட் லேயர் ஃப்ரம் தி ப்ரௌன் ரைஸ். ஸோ ப்ரௌன் ரைஸ் வந்து பிராண்டை வந்து என்ன பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்னு பார்த்துப்பா, அப்ராஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் சரிங்களா. இந்த 2 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா, பிராண்ட் லேயரை வந்து ப்ரௌன் ரைஸ்லேருந்து பிரிக்கிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 267 இருக்கும் சயின்ஸிங் புக்கில் சரிங்களா. சயின்ஸிங்கில் 267 இருக்குது, கீழே ரிமூவல் ஆஃப் பிராண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்ராஷன் ப்ராசஸில் வந்து அப்ராசிவ் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க, ரப் சர்ஃபேஸ் சரிங்களா. அதை வந்து யூஸ் பண்ணி தான் பிரேக் பண்ணி பீல் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிரெயினுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிக்ஷனை பொறுத்த அந்த ஃப்ரிக்ஷனால் அது வந்து பீல் ஆஃப் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுதான் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த செப்பரேஷன் ஆஃப் த கிளீன்டு ப்ராடக்ட் இன்டு வேரியஸ் குவாலிட்டி ஃப்ராக்ஷன்ஸ் தட் மே பி டிஃபைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், ஷேப், டென்சிட்டி, டெக்ஸ்சர் அண்ட் கலர் இஸ் கால்டு சார்ட்டிங் சரிங்களா.
ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். க்ளீனிங்கோ கிரேடிங்கோ ஸ்கல்பிங்கோ வராது. சைஸு ஷேப்பு டென்சிட்டி டெக்ஸ்சர் எது பண்ணாலே சார்ட்டிங் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தி வெல்வெட் ரோல் செப்பரேட்டர் ஆர் ரோல் மில் செப்பரேட்ஸ் கிரெயின்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப். ஸோ வெல்வெட் ரோல் செப்பரேட்டர் வந்து எந்த கிரெயின்ஸ் வந்து எந்த பேசிஸில் செப்பரேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஷேப்பை பொறுத்தும் சர்ஃபேஸ் டெக்ஸ்சரை பொறுத்தும் தான் அது வந்து செப்பரேட் பண்ணும். சரிங்களா? மாய்ஸ்சர் கண்டென்ட்டோ கலரோ சைஸோ கிடையாது. ஷேப் அண்ட் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். The equilibrium moisture content of grains is dependent on dash of the storage ambience. ஸோ equilibrium moisture content EMC. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அப்புறம் ஆர்ஹெச் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரேஷியோ கிடையாது, டியூ பாயிண்ட் கிடையாது, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. So thin layer and deep bed drying is mainly differentiated based on. So thin layer and deep bed drying. Thin layer drying பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, thin layer dryingல கிரெயின் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். சரிங்களா? கிரெயின் லேயர் தின்னாக இருக்கும். ஸோ அங்கே அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையிங் ஜோன் வந்து தனியாக இருக்காது. ட்ரையிங் ஃப்ரண்ட்டோ, சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரையிங் ஃப்ரண்ட்டோ ட்ரையிங் ஜோனோ வந்து தனியாக இருக்காது. ஸோ அதே மாதிரி எல்லா கிரெயின்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே நேரத்தில் வந்து ட்ரை ஆகும் இந்த தின் லேயர் ட்ரையிங்கில். ஆனால் டீப் பெட் ட்ரையிங்கில் அது மாதிரி நடக்காது. கிரெயின் லேயர் வந்து திக்காக இருக்கும். டீப் பெட் ட்ரையிங்கில் கிரெயின் லேயர் திக்காக இருக்கும். ஸோ திக்காக இருக்கிறனால என்ன ஆகும்னா, யார் கீழேருந்து உங்களுக்கு மேலே போகுதா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், யார் கீழேருந்து மேலே போகல ட்ரையிங் ஜோன் க்ரியேட் ஆகும். சரிங்களா? அந்த ட்ரையிங் ஜோன் வந்து மூவ் ஆகிறது பேர் தான் ட்ரையிங் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதான் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே தின் லேயர் அண்ட் டீப் பெட் ட்ரையிங் இஸ் மெயின்லி டிஃபரன்ஷியேட் எதை பொறுத்து மாறும்னா, ட்ரையிங் ஜோனையும் ட்ரையிங் ஃப்ரண்ட்டை பொறுத்து தான் இட் கேன் டிஃபரன்ஷியேட். சரிங்களா? மற்றபடி டைப் ஆஃப் ட்ரையர் வச்சோ, ஏர் வெலாசிட்டி வச்சோ, டெம்பரேச்சர் ட்ரையிங் வச்சோ நம்ம வந்து சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ டீப் பெட் ட்ரையிங்கில் கிரெயின் லேயர் வந்து திக்காக இருக்கும், தின் லேயரில் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following statements are true about a moisture content of grains? ஸோ moisture content of a grainல எந்த ஃபேக்டர் ட்ரூன்னு கேட்டிருக்கான். ஸோ ட்ரை பேசிஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் இஸ் ஹையர் தென் த வெட் பேசிஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட். இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். ட்ரை பேசிஸ் தான் எப்போவுமே வந்து ஹையராக இருக்கும் கம்பேரிட் டு வெட் பேசிஸ். டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் டிட்டர்மினேஷன் இஸ் மோர் ப்ரீசியஸ் தென் இன்டைரக்ட் மெத்தட். இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ டைரக்ட் மெத்தட் வந்து ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும் கம்பேர்ட் டு தி இன்டைரக்ட் மெத்தட். அடுத்து, இன்ஃப்ராரெட் மெத்தட் ஆஃப் மாய்ஸ்சர் டிட்டர்மினேஷன் இஸ் கிளாசிஃபைட் அஸ் இன்டைரக்ட் மெத்தட் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ ஏன்னா இன்ஃப்ராரெட் மெத்தட் வந்து உங்களுக்கு எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தடு கீழே வந்துடும். ஸோ டைரக்ட் மெத்தட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்பானுங்க. ஸோ டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஓவன் ட்ரையிங் மெத்தட். சரிங்களா? அடுத்து இன்ஃப்ராரெட் ட்ரையிங் மெத்தட், அடுத்து வந்து வேக்கம் ஓவன் மெத்தட், அடுத்து வந்து மாய்ஸ்சர் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, இது தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இது 3 மட்டும் மெயினாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓவன் ட்ரையிங் மெத்தட், இன்ஃப்ராரெட் ட்ரையிங் மெத்தட், வேக்கம் ஓவன் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் டைஎலக்ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் மாய்ஸ்சர் டிட்டர்மினேஷன். சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ணுறது தான் இன்டைரக்ட் மெத்தட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சைக்ரோமெட்ரி டீல்ஸ் வித் த டேஷ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரை ஏர் வாட்டர் வேப்பர் மிக்சர் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். சைக்ரோமெட்ரி எப்பவுமே தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸை டீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைரக்ட் மெத்தட் ஆஃப் மாய்ஸ்சர் எஸ்டிமேஷன். இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? இதில் பாருங்கள், ஏரோ ஒன் மெத்தட் வந்துருச்சு, டைரக்ட் மெத்தட் இது, இன்ஃப்ராரெட் மெத்தட், வேக்கம் மெத்தட், அவ்வளோதான். கெமிக்கல் மெத்தட் வராது. ஸோ இதுனா நாட் அ டைரக்ட் மெத்தட்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் கொஸ்டின் அப்படி ஈஸியாக புரிஞ்சிங்கனாலே நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு எது ரிலேட்டட் இல்லைன்னு கேட்குறான். சரிங்களா? ஸோ ஹார்ட்னஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வந்து, ஷியர் ரெசிஸ்டன்ஸும் மெக்கானிக்கலில் வந்து, இம்பேக்ட்டும் மெக்கானிக்கலில் வந்துடும். ஸோ டென்சிட்டி மட்டும்தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ரிலேட் ஆகாத ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து, diameters of the largest inscribing and smallest circumscribing circle are required to determine the sphericity. So option C is the correct answer. சரிங்களா?
ஸோ இப்போ இந்த லார்ஜஸ்ட் இன்ஸ்கிரைப் சர்க்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கலுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்க பெரிய சர்க்கிள் சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ ஸ்மாலஸ்ட் சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள் அப்படின்னா பார்ட்டிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற சின்ன சைக்கிள் சரிங்களா. கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற சின்ன சர்க்கிள் தான் வந்து ஸ்மாலஸ்ட் சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள். ஸோ இதோட 2 டயாமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா ஸ்பெரிசிட்டியை தான் கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ரவுண்ட்னஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட்னஸ் வந்து பார்ட்டிக்கலோட கார்னஸும் எட்ஜஸும் எவ்வளோ ஸ்மூத்தாக மெஷர் பண்ணும் அதுதான். ஸோ பார்ட்டிகளோட கார்னஸ் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணோம் கார்னஸ் எட்ஜஸும். ஸோ அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரிக் மீன் டயாமீட்டர்னால் லென்த் வித்து திக்னஸ்ஸு அதுதான் ஜாமெட்ரிக் மீன் டயாமீட்டர். ஸோ அதே மாதிரி ஈக்குவலன் டயாமீட்டர்னால் சேம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தான் வந்து ஈக்குவலன் டயாமீட்டர் சரிங்களா. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹோப்ஃபுல்லி இது உள்ள நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது சாயிலண்ட் வாட்டர் கன்சர்வேஷனில் வரும். ஸோ வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன இது படிக்கணும்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோடோஜாவே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க வாட்டர் ஷெட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லேண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 30 days தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ காசிஸாக படிங்க. ஸோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.